ஒரு ப்ரோக்ராம் எப்படி எழுதணுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சில செட் ஆஃப் மெத்தட்ஸ் ஆர் ஸ்டெப்ஸ் இருக்கு. நான் அது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன். இதுதான் அந்த ஸ்டெப்ஸ். டிஃபைன், டிசைன், ரைட், கம்பைல், ரன், டெஸ்ட் அண்ட் டீபக். ஃபர்ஸ்ட் டிஃபைன்னா என்னன்னா, நீங்க எழுத கூடிய ப்ரோக்ராமோடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன? நீங்க என்ன அந்த ப்ரோக்ராமை வச்சு அக்கம்ப்ளிஷ் பண்ண விரும்புறீங்க? நீங்க என்ன பண்ண விரும்புறீங்க? இப்போ அடிஷன்னா உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து அடிஷன் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து டிசைன். உங்களுடைய ரெக்குவயர்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எப்படி பண்ணுவீங்கன்றத நீங்க வந்து டிசைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும். நீங்க 10 லைன் ப்ரோக்ராம் எழுதி அதை பண்ண போறீங்களா, 2 லைன்ல இதை முடிக்க போறீங்களான்றத நீங்க தான் அதை வந்து கிளியரா டிசைன் பண்ணணும். அடுத்த ஸ்டெப் வந்து டிசைன் பண்ணியாச்சு. இப்போ அதை வச்சு நம்மளுடைய ப்ரோக்ராமை எழுத போறோம். சோர்ஸ் கோடை எழுத போறோம். உங்களுடைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல பைத்தானோ, ஜாவாவோ, ஜாவா ஸ்கிரிப்டோ, எந்த ஒரு லாங்குவேஜ்னாலும் நீங்க இங்கே தான் எழுத போறீங்க. அதோட சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த டிசைனை கன்வெர்ட் பண்ண போறீங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து கம்பைல். சோர்ஸ் கோடு வந்து கம்ப்யூட்டரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கோடு வந்து மிஷின் கோட். ஸோ நம்ம சோர்ஸ் கோட் மாற்றுறதுக்கு டிரான்ஸ்லேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ் பேர், டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ் பேர் தான் கம்பைலேஷன். அது நீங்க வந்து வச்சிருக்கிற ரன் டைம் என்விரான்மெண்ட்டும் ஐடிஇ, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட்னு சொல்லுவோம். அதுலயே அந்த கம்பைலர் வந்து இன்பில்ட்டாவே இருக்கும். அடுத்து வந்து நீங்க வந்து கம்பைல் பண்ணிட்டீங்க. இப்போ நீ எழுதின ப்ரோக்ராமை வந்து ரன் பண்ணி செக் பண்ண போறீங்க, இது கரெக்டா வந்து ஒர்க் ஆகுதா. அதே மாதிரி வந்து அடுத்த ஸ்டெப் வந்து டெஸ்ட். எல்லா ப்ரோக்ராமும் வந்து கரெக்டா ஒர்க் ஆகும்னு நம்மளால சொல்ல முடியாது. சில ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும், சில ப்ரோக்ராம் ஒர்க் ஆகாது. அப்படி ஒர்க் ஆகலைன்னா ஏன் ஒர்க் ஆகுதுன்றதை நீங்க வந்து செக் பண்ணணும். அந்த ப்ராசஸ் பேர் தான் டெஸ்டிங். அப்புறம் அதில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஏறத அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அது பேர் தான் டீபக்கிங். இதுதான் மெயினான ப்ராசஸ். ஒரு ப்ரோக்ராமை எழுதி அதை எக்ஸிக்யூட் பண்ணுற ப்ராசஸ் தான் இது.